வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஊராட்சி மன்ற செயலாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே படிக்காசுவைத்தான்பட்டி பகுதியைச் சேர்ந்த தங்கப்பாண்டியன் என்பவர் பிள்ளையார்குளம் ஊராட்சியில் செயலாளராக பணியாற்றி வந்தார். இவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த நிலையில் கூடுதல் காவல் துணை கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன் தலைமையிலான விசாரணையில் கடந்த 2019 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை 1,10,00,000 வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தங்கப்பாண்டியனுக்கு சொந்தமான வீடு, பண்ணை, தோட்டம், திருமண மண்டபம் உள்ளிட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை செய்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து தங்கப்பாண்டியின் மனைவி காசியம்மாளிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு இருப்பதாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். ஊழல் புகார் காரணமாக ஏற்கனவே தங்கப்பாண்டி தற்காலிக பணியிட நீக்கத்தில் இருந்தார். மேலும் முன்னதாக நேற்று வேறொரு வழக்கில் வணியம்பட்டி காவல்துறையினர் தங்கப்பாண்டியனை கைது செய்துள்ளனர். தங்கப்பாண்டியன் என்பவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற காந்தி ஜெயந்தி கிராம சபை கூட்டத்தில் அம்மையப்பன் என்ற விவசாயி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் தெரிவித்த நிலையில் அவரை நெஞ்சில் மிதித்து தாக்கியது. அதனைத் தொடர்ந்து அவர் மாவட்ட நிர்வாகத்தால் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.